Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ரொம்பவே டெலிஷியஸ் அண்ட் டேஸ்டியான பேசன் கா ஹல்வா, ஹிந்தியில் பேசன்னா கடலை மாவு, இதை பேசன் கா பேடான்னு சொல்லுவாங்க. இந்த அருமையான ஸ்வீட் ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். If you like my video, give a big thumbs up and don't forget to click on the bell icon. ஒரு கப் பாயில்டு மில்கை ஆற வச்சு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். அதோட அரை கப் அளவு டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு கப் அளவு கடலை மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். கடலை மாவை அப்படியே கூட சேர்க்கலாம், ஆனால் இந்த மாதிரி நம்ம சலிச்சு எடுக்கிறதுனால நம்ம கட்டியே இல்லாமல் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கட்டி இல்லாமல் நல்லா அதை சலிச்சு எடுத்தாச்சு. அடுத்து கடலை மாவை வறுக்க ஒரு 4 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் கடலை மாவை நெய்யில் ரோஸ்ட் பண்ணோன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் நல்லா சூடானதும் நம்ம சலிச்சு வச்ச கடலை மாவை சேர்த்துக்கலாம். நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை லோவில் வச்சு கடலை மாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் கலந்தீங்கன்னா உதிரியாக இருந்த கடலை மாவெல்லாம் இப்போ ஒன்றா சேர்ந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கடலை மாவு நெய் விட ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ லிக்விடாக ஆகிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் கூட பச்சை வாசனை இருக்கக்கூடாது, இல்லைன்னா அல்வாவோட டேஸ்ட் நல்லாவே இருக்காது. அதனால் ரா ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போயிருக்கணும். நல்லா பச்சை வாசனை போனதும் இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நான் 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் தனியாக தேங்காய் தனியாக கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நம்ம அரைச்சி சேர்க்கறதுனால அது தேங்காய் பாலாக மாறி ஹல்வாவோட டேஸ்ட்டே தூக்கி கொடுக்கும். அந்த பால்லே கடலை மாவு நல்லா குக் ஆயிடுச்சு. ஆனால் கரண்டியில் ஒட்டுது. அதனால் ஃப்ளேமை லோவில் வச்சு பேன்லேருந்து செப்பரேட் ஆகிற கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம். கடலை மாவு நல்லா குக்காய் பேன்லேருந்து செப்பரேட் ஆகிற கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விடலாம். கடலை மாவு அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது எவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக செஞ்சிட்டோம் பாருங்கள். கை பொறுக்கிற சூடு வந்ததும் அதை கொஞ்சமாக எடுத்து மோல்டில் போட்டு பேடா ஷேப்பில் நம்ம அதை செஞ்சு எடுத்துக்கலாம். அது மேலே சாப் பண்ண நட்ஸ் வச்சு சர்வ் பண்ணலாம். பேசன் அல்வாவை அப்படியே கூட சர்வ் பண்ணலாம், இல்லை நீங்கள் மோல்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பீசஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம பேசன் கா ஹல்வா இல்லை பேசன் கா பேடா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ரெசிபி செய்ய அதிக டைமே எடுக்காது. சுலபமாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே நீங்கள் உடனே இதை செஞ்சிடலாம். இந்த தீபாவளி செலிப்ரேஷன் ஸ்வீட் ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். Don't you love subscribing? Please subscribe to our channel rasithurusi.